யாரெல்லாம் ட்ரிப்பு போற இடத்துக்கு, அதாவது பயணம் போற இடத்துக்கு கட்டு சோறு கட்டிட்டு போய் சாப்பிட்டுருக்கீங்க? அதாவது கட்டு சோறு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் இந்த காலத்துல கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸ்ல பாதி பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கட்டு சோறு அப்படின்னாவே என்னன்னு தெரியறது இல்ல. அப்போலாம் 90s கிட்ஸ் அப்போ பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரு நாள் பயணமா அல்லது மேக்சிமம் ஒரு 2 நாள் பயணமா எங்க போனாலுமே கட்டு சோறு அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து சமைச்சு, அதாவது வெரைட்டி ரைஸ் இருக்குல்லங்க, புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து வாழை இலை கட்டி நியூஸ் பேப்பர்ல வச்சு கட்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் எடுத்துட்டு போவோம். அங்க போற இடத்துல போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்ற டைம்ல வந்து ஒரு நல்ல லொகேஷனா பார்த்து இயற்கையான இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். சரி, ஒரு கதை இப்ப எதுக்குடா வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்வைப் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ வந்து அதுல கட்டுச்சோறு பத்தி அழகா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டா கட்டுச்சோறு எடுத்துட்டு போய் சாப்பிட்ட வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்த உடனே ஞாபகம் வருதே நமக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போனாலுமே அதை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு போயிடுறது, கட்டி எடுத்துட்டு போறது இல்ல, பாத்திரத்தை எடுத்துட்டு போயிடுறது. பாக்கு மட்ட தட்டம் இருக்குது இல்லைங்க, தட்டங்கள் வாங்கிட்டு போயிட்டு பாத்திரத்துல சாப்பாடு கொண்டு போய் அதை அப்படியே சாப்பிட்டுக்கிறது. அந்த பாக்கு மட்ட தட்டம் எப்படி செய்யறாங்கன்னு கூட நம்மளுக்கெல்லாம் தெரியாது. சுகாதாரமான முறையில் செய்யறாங்களான்னே தெரியாது. அதை கழுவ கூட மாட்டோம், அப்படியே இருக்கும். வரிசையா கொடுத்தாங்கன்னா வரிசையா நின்று வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போலாம் அப்படி இல்லாம கட்டு சோறுங்கிறது ஒவ்வொரு பொட்டல், அந்த பொட்டலத்தை எடுத்தோம்னா ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம். அது வேலையை கிடையாது, சாப்பிட்டு தூக்கி வீசிக்கலாம். அந்த பேப்பரும் வந்து மக்கிரும், அதுல இருக்கிற வாழை இலையும் மக்கிரும், அதுல இது கிடையாது. ஆனா இப்ப எப்படின்னா பார்சல் வாங்கிட்டு வரதெல்லாம் காகிதம் வச்சுதான் கட்டி கொடுக்குறாங்க, மக்காத காகிதங்கள். ஸோ அந்த கட்டு சோறை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆவல் வந்தது, இதுதான் காரணம். சரிங்களா? ஸோ உங்கள யாரெல்லாம் கட்டு சோறு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல சாப்பிட்டு இருக்கீங்க, இல்ல செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதனுடைய மகிமை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டாடா, பாய் பாய்.